மூவி ஸ்டார்ட் பண்ணதும் செலினாவை காட்டுவாங்க. இவங்களுக்கு இப்ப ரீசெண்டா தான் கல்யாணம் முடிஞ்சிருக்குது. கல்யாணம் முடிஞ்சதும் இவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. செலினா ஹஸ்பண்டுக்கு செலினாவை விட வயசு அதிகம். அப்படின்னா ரொம்ப வயசானவரு. இந்த பெருசுக்கு இது செகண்ட் மேரேஜ் ஆமாம். அவர் நேம் எல்தோஸ். எல்தோஸ் ரொம்ப பணக்காரர். இப்போ இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ இங்க பாரு, நம்ம போற வழியில இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்மளோடது தான். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க போறேன்னு சொல்றாரு. தென் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு செலினாக்கு இந்த வீட்டு வேலை செய்யறவங்க இந்த வீடை சுத்தி காட்டுறாங்க. அப்புறம் அவங்க இவ்வளோ பெரிய வீட்டுல கொஞ்ச நாளா சார் தனியா தான் இருந்தாரு. இனிமே நீங்களும் சாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு செலினாக்கு சொல்றாங்க. அப்போ செலினா அங்க ஒரு செஸ் போர்டை பாக்குது. உடனே வேலைக்காரங்க, சார் இந்த ஏரியாலேயே செஸ் விளையாடுறதுல சாம்பியன், நிறைய கேம் எல்லாம் கூட ஜாயின் பண்ணி வின் பண்ணி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட செலினா ஷாக் ஆகி வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குது. தென் நைட் ஆனதும் செலினா ஃப்ரெஷ் ஆகி பால்கனில உட்கார்ந்து இருக்குது. அதே டைம் எல்தோஸ் ப்ராப்பர்ட்டி விஷயமா யாருக்கிட்டே போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்போ செலினா அவங்க பார்த்ததும் காலை கட் பண்ணி செலினா கிட்ட வர்றாரு. செலினா பக்கத்துல வந்ததும் செலினா இப்ப வேண்டாம், நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன்னு சொல்லுது. பட் எல்தோஸ் அதோட பேச்சு எதையுமே கேட்காம பலவந்தமா அவரோட தேவையை நிறைவேற்றிக்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே செலினா நார்மலா வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அதே டைம் எல்தோஸ் வெளியே யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எல்தோஸ் ப்ராப்பர்ட்டி விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன். அது சம்பந்தமான சண்டையும் தான் இது. அப்போ சண்டையில எல்தோஸ் கோவத்துல கன் எடுத்து மேல சுடுறாரு. அந்த சத்தத்தை கேட்ட செலினா பயந்து ஃபாஸ்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வருது. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்க்க பயந்து வந்த செலினாவை அங்க இருந்தவங்க, இந்த வயசுல இவ்வளவு அழகான சின்ன பொண்ணு எங்க இருந்து கிடைச்சுன்னு எல்தோஸை கிண்டல் பண்றாங்க. அதனால எல்தோஸ் ஒய்ஃபை திட்டி வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். தென் எல்தோஸும் வீட்டுக்கு வந்த பிறகு எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு அடிக்கிறாரு. செலினா இப்ப ரொம்ப கஷ்டப்படுது. தென் எல்தோஸ் கிட்ட கன்னு சவுண்ட் கேட்டதுனால அங்க என்னாச்சுன்னு பார்க்க பயந்து வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா கூட அந்த வயசான ஹஸ்பண்ட் அது சொல்ற எதையுமே மதிக்கல. ஏன்னா அந்த ஏரியா மக்கள் இவரோட ஒய்ஃபை பாக்குறத எல்தோஸ் விரும்பல. அப்புறம் நெக்ஸ்ட் டே செலினா செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப எல்தோஸ் அங்க வந்து நான் பண்ணது தப்பு தான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதோட இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. தென் அதுக்கு பிறகு உடனே அவங்க கூட செஸ் விளையாடுறாரு. ஆனா செஸ்ல செலினா வின் பண்ணிடுச்சு. அந்த டைம் எல்தோஸுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே செலினா கிட்ட இன்னைக்கு வர என்னை யாருமே தோக்கடிச்சது இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு செலினா இது ஜஸ்ட் கேம், இத அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அது எதையுமே கேட்காம எல்தோஸ் திரும்ப பயங்கரமா அடிக்கிறாரு. செலினா இப்போ வழினால பயங்கரமா அழுறாங்க. நெக்ஸ்ட் சீன் எல்தோஸோட லாயரை காட்டுறாங்க. அவரு செலினாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. தென் எல்தோஸ் கிட்ட போய் நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லைன்னு கேக்குறாரு. எல்தோஸ் அந்த பேச்சு எதையுமே கேட்காம சரி நீ எதுக்காக இப்ப வந்தான்னு கேக்குறாரு. அப்ப அந்த லாயர் சொல்றாரு, நீங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி கேஸை வின் பண்ணிட்டீங்கன்னு. அதை கேட்ட எல்தோஸ் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. தென் ஃபாஸ்டா போய் அவரோட ஒய்ஃப் கிட்ட இந்த நியூஸ் சொல்றாரு. அப்ப செலினா, சரி நீங்க வின் பண்ண ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. எல்தோஸ் அதை நான் உனக்கு பிறகு சொல்றேன், ஃபர்ஸ்ட் நமக்குள்ள நடக்க வேண்டிய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் டே எல்தோஸ் செலினாவை புது ப்ராப்பர்ட்டியை காட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போய் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதே டைம் செலினாவும் ட்ரிங்க் பண்ண கேக்குது. பட் எல்தோஸ் அதுக்கு கொடுக்காம செலினாவை பக்கத்துல இழுத்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ செலினா எல்தோஸை தூரமா நிக்க வைக்க தள்ளுது. ஆனா அப்போ எல்தோஸ் கால் ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே விழுறாரு. அப்போ அவரோட தலை ஒரு பாறையில பட்டு இந்த ஓல்டோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போகுது. இப்போ செலினா உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸும் உடனே அங்க வந்து எல்தோஸை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணி அவரோட ஒரு காலும் கையும் இனிமே வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவரால நடக்க முடியாது, அதோட சரியா பேசவும் முடியல. தென் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப இருந்து எல்தோஸ் செலினாவை டிபெண்ட் ஆகி தான் சர்வே ஆக வேண்டிய சிச்சுவேஷன். இப்போ செலினா எல்தோஸ் கிட்ட போய் இவ்வளவு நாளா நீ என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்ட, இனிமே என்னோட டைம்னு சொல்லுது. தென் ஃப்ரெஷ் ஆகி ரொமான்டிக் மூட்ல எல்தோஸை வெறுப்பேத்துற மாதிரி ஆக்டிங் பண்ணுது. அதோட அவர் முன்னாடியே ட்ரிங்க்ஸ் பண்ணுது. இதெல்லாம் பார்த்து எல்தோஸுக்கு ரொம்ப கோவம் வருது. பட் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது இல்ல. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்க ஒரு மேல் நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவனோட நேம் பெல்தசர். இவன் இங்க வந்து செலினாவை பார்த்ததும் செலினாக்கு அட்ராக்ட் ஆகுறான். எல்தோஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பத்தி கவலை வேண்டாம், உங்க ஹஸ்பண்டை நான் ரொம்ப கவனமா பார்த்துப்பேன்னு சொல்றான். அப்படியே அன்னைக்கு எல்தோஸை நல்லா கவனமா பாத்துக்கிறான். தென் அப்படியே அன்னைக்கு ஒர்க் முடிஞ்சதும் வீடு ஃபுல்லா சுத்தி பாக்குறான். அப்படியே செலினாவோட ரூமுக்கு போய் அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் பாக்குறான். அப்புறம் ஹாலுக்கு போய் செஸ் போர்ட்ல இருக்கிற ஒரு பீஸை மூவ் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே போறான். அதே டைம் செலினா ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வர்றாங்க. பெல்தசர் இப்போ அவங்க கிட்ட சார் நல்லா இருக்கிறாங்க, ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க உடனே வரேன்னு சொல்றான். தென் செலினா அன்னைக்கு செஸ் போர்டை பாக்குற டைம் அதுல பண்ணிருக்கிற மூவ கவனிக்குது. இதை பெல்தசர் தான் பண்ணிருக்கிறான்னு நினைக்குது. தென் நெக்ஸ்ட் டே பெல்தசர் இங்க வந்து செஸ் போர்டை பார்த்துட்டு இருக்கிற டைம் செலினா பெல்தசர் கிட்ட என் கூட செஸ் விளையாடவான்னு கூப்பிடுது. அப்போ பெல்தசர் நீங்க இவ்வளவு அழகா இருந்துகிட்டு எதுக்காக எல்தோஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேக்குறான். அப்போ பதிலுக்கு செலினா எதுவுமே சொல்லாம செஸ்ல நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. தென் பெல்தசர் எல்தோஸோட பெட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா எல்தோஸ் பெட்லயே டாய்லெட் போயிருக்காரு. அதே டைம் பெல்தசர் இவரை ஒழுங்கா கவனிக்கலன்னு இவருக்கு கோவம் வருது. அதனால பெல்தசர் பெட் எல்லாம் உடனே கிளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணி கேர்லெஸ்ஸா இருந்ததுக்கு சாரி, இனிமே இப்படி நடக்காது, அதோட இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். அப்ப அவருக்கு ஒரு பஸரை கொடுத்து இதுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா அலாம் சவுண்ட் வரும். இதை வச்சே எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு. இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்தோஸ் ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. இதே டைம் செலினா இங்க வந்து நீ இவ்வளவு சூப்பரான ஐடியா கொடுத்ததுக்கு நான் உன்ன இன்னைக்கு
அன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடுறேன்னு சொல்லுது. இது இப்படி பண்றது எதுவுமே எல்தோஸுக்கு பிடிக்கல. இப்போ பிடிச்சோ பிடிக்கல இந்த கிளடனும் புடுங்க போறது இல்ல. அதனால கோவமா டபக்குன்னு அந்த அலாம் பட்டனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அப்ப பெல்தசர் இங்க வந்து, சார் இந்த பட்டனை இப்படி சும்மா பிரஸ் பண்ண கூடாது சார், இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அந்த அலாமா வாங்கி தூரமா வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்போ எல்தோஸுக்கு இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கோவம் வருது. தென் அன்னைக்கு நைட் செலினா அண்ட் பெல்தசர் சேர்ந்து இருக்கிற டைம் பெல்தசர் செலினாவை ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இதே டைம் அவனுக்கு ஒரு பொண்ணும் கால் பண்ணுது. அப்ப அந்த கால்ல உன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சுக்கோ, அப்பதான் ஜாப் ஓகே ஆகும்னு சொல்றாங்க. தென் அந்த காலை கட் பண்ணதும் செலினா கிட்ட நான் ஃபாரின்ல ஜாப் தேடிட்டு இருக்கிறேன், அதுக்காக தான் என் ஃப்ரெண்ட் இப்போ கூப்பிட்டாங்கன்னு சொல்றான். செலினா உடனே ஒன்லி ஃப்ரெண்டு தானா அப்படின்னு கேக்குது. அதே டைம் அங்க அந்த பஸர் சவுண்டும் கேக்குது. பெல்தசர் உடனே ஃபாஸ்டா எல்தோஸ் கிட்ட போறான். அங்க வேலை பாக்குற இவங்க அந்த ரிமோட் எடுத்து எல்தோஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அலாம் அடிச்சது எந்த நீடுக்கும் இல்ல. எல்தோஸுக்கு பெல்தசரை பிடிக்கல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டி பெல்தசருக்கு கொஞ்சம் கோவம் வந்து இதெல்லாம் காமெடி பண்ற விஷயம் இல்லன்னு சொல்றான். தென் அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப செலினா நீ நாளைக்கு என் கூட செஸ் விளையாடுவியான்னு கேக்குது. இவன் அதுக்கு கண்டிப்பான்னு சொல்றான். தென் திரும்ப அலாம் சவுண்ட் கேக்குது. இந்த வாட்டி எல்தோஸோட சுகர் லெவல் ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னு தெரியுது. இப்போ செலினா பெல்தசர் கிட்ட இவரோட சுகர் லெவல் செட் ஆகிற வரைக்கும் இவரை தனியா விட்டுட்டு போகாத, ஓகே ஆகிற வரை இங்கே இருன்னு சொல்றாங்க. தென் அப்ப பெல்தசரோட ஃப்ரெண்டு இங்க வருது. இவங்க நேம் பிரியா. பெல்தசர் கூட கொஞ்சம் முன்னாடி போன் கால்ல பேசுனதும் இவங்க தான். செலினா இப்ப இவங்கள பார்த்து பெல்தசர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப செலினா சொல்றாங்க இந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி தெரியல, கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் பெல்தசர் எல்தோஸ் கிட்ட உட்கார்ந்து இருக்கிறான். செலினா இப்போ எல்தோஸை வெறுப்பேத்துற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இங்க வந்திருக்குது. அப்புறம் செலினா அண்ட் பெல்தசர் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்ப அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் பெல்தசருக்கு சொல்லுது. அப்போ பெல்தசர் உங்களை பண்ண கொடுமைக்காக தான் இப்படி எல்லாம் கடவுள் பண்ணியிருக்காரு, இனிமே நீங்க இதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஹாப்பியா இருங்கன்னு சொல்றான். இப்போ செலினா எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு சொல்லுது. சோ நம்ம ஆளுக்கு இப்போ டைம் வந்துடுச்சு. இந்த டைம் எல்லா ஏழ்றைங்களும் சொல்ற ஒரே டயலாக் உனக்காக நான் இருக்கிறேன்னு. அப்படியே தான் இவனும் சொல்றான். அதோட உனக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் பாத்துப்பேன்னு சொல்றான். தென் எல்தோஸ் கிட்ட போய் சைலண்டா இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குறான். அதுக்கு பிறகு இவங்க டெய்லி இப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு திரியுறாங்க. அப்புறம் ஒரு நாள் பெல்தசர் சேடா இருக்கிறத பார்த்த செலினா என்ன ஆச்சுன்னு கேக்குது. என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக கொஞ்சம் கோல்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ போலீஸ்காரங்க என் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்க, இப்போ அவங்கள காப்பாத்துறதுக்கு 5 லட்சம் தேவைன்னு சொல்றான். உடனே செலினா ஒரு செக்ல எல்தோஸோட ஃபிங்கர் பிரிண்ட வச்சு பெல்தசர் கிட்ட கொடுக்குது. அப்ப அவன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி செலினாவை கிஸ் பண்றான். இதெல்லாம் வேலைக்காரங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பட் எந்த ரியாக்ஷனுமே இல்ல. தென் செலினா சொல்றாங்க எல்தோஸ்க்கு ஒரு பிரதர் இருக்கிறான், ஒரு வேலை அவன் இங்க வந்தான்னா என்ன இங்க இருந்து துரத்தி விட்டுட்டு சொத்து எல்லாத்தையும் அவனே எடுத்துப்பான்னு சொல்லுது. பெல்தசர் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொல்றான். உடனே செலினா இந்த எல்தோஸ் உயிரோட இருக்கிறது வரைக்கும் நான் ஹாப்பியாவே இருக்க முடியாது, நாம ரெண்டு பேரும் என்னோட ஹஸ்பண்டை கொன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் எனக்கே தான் வரும், அப்புறம் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லுது. அதோட இந்த பேச்சை கேட்ட பெல்தசர் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். தென் பெல்தசர் எல்தோஸ்க்கு மெடிசின் கொடுக்க போறான். அப்ப எல்தோஸ் பெல்தசரோட ட்ரெஸ்ல செலினாவோட முடி இருக்கிறத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்ப அவன் கொடுத்த மருந்து அவன் மூஞ்சிலே துப்புறாரு. அந்த டைம் பெல்தசருக்கு பயங்கர கோவம் வந்து ஒரு பில்லோவை எடுத்து எல்தோஸோட ஃபேஸ்ல அழுத்தி கொல்ல ட்ரை பண்றான். பட் அவன் அப்படி பண்றது தப்புன்னு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்திலே அப்படி பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டான். அதனால ஓல்ட் அன்னைக்கு தப்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் யோசிச்சு பெல்தசருக்கு அவன் மேலேயே கோவம் வருது. அப்புறம் எல்தோஸ் கிட்ட போறான். எல்தோஸ் இவனை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. இருந்தாலும் பெல்தசர் சாரி சொல்லி நான் பண்ணது தப்பு தான் மன்னிப்பு கேட்கறான். தென் நெக்ஸ்ட் டே எல்தோஸோட லாயர் இங்க வராரு. அப்ப எல்தோஸ் செலினா அண்ட் பெல்தசருக்கு இடையில இருக்கிற அஃபேரை சொல்ல ட்ரை பண்றாரு. பட் அவரால் சொல்ல முடியல. அப்புறம் அந்த லாயர் அங்க இருந்து கிளம்புற டைம் செலினா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியோட பேப்பர் எல்லாம் என்கிட்ட தந்திருக்காரு, அதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்காக நீ என்னோட பங்களாக்கு வர முடியுமான்னு கேக்குறாரு. செலினாக்கு தெரியும் இந்த லாயர் அதுகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான்னு, ஆனா கூட அவர் கேட்டதும் வரேன்னு சொல்லுது. தென் அதுக்கு பிறகு அதோட ஹஸ்பண்டை கொல்லணும்னு பெல்தசரை ஃபோர்ஸ் பண்ணுது. பட் அவனுக்கு அதை பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா ஒருத்தங்களோட உயிர் எடுத்துட்டு இவங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும். செலினா சொல்லுது நாம இவனை கொல்லலன்னா அவனோட பிரதர் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன் நேம்ல மாத்திடுவான், அதனாலதான் அவன்கிட்ட இப்படி சொல்லிட்டே இருக்கிறேன், இல்ல இது முடியாதுன்னா இதை தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுன்னு கேக்குது. அப்போ பெல்தசர் 2 days டைம் வேணும்னு கேக்குறான். தென் அதுக்கு பிறகு அவன் போய் அவனோட ஃப்ரெண்டு பிரியாவை மீட் பண்றான். அப்போ அது உனக்கும் செலினாக்கும் அஃபேர் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க, ரியலாவே நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கிறன்னு பெல்தசரை திட்டுது. இந்த பிரியா பெல்தசரை பயங்கரமா லவ் பண்ணுது. அப்படியே பேசி லாஸ்டா சொல்லுது உன்கிட்ட எந்த சர்டிபிகேட்ஸும் இல்ல, எப்படியாவது ஃபேக் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ, அப்பதான் உனக்கு ஃபாரின்ல ஜாப் கிடைக்கும், அப்புறம் நாம அங்கேயே செட்டில் ஆகலாம்னு சொல்லுது. தென் அப்படி சொல்லி அந்த பிரியா கிளம்பிருச்சு. பெல்தசர் இப்போ இது இவ்வளவு தூரம் என்ன பத்தி இப்படி யோசிக்குது, அப்படி இருந்த பிறகு நான் ஏன் இப்படி செலினா பின்னாடி தெரியுறேன், இதெல்லாம் தப்புன்னு யோசிக்கிறான். அதோட இனிமே செலினா கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறான். சோ அதனால செலினா கால் பண்ணா கூட லிஃப்ட் பண்ணல. பட் செலினா கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஃபியூ டேஸ்க்கு பிறகு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புது. அதுல நான் ரொம்ப ஆபத்துல இருக்கிறேன்னு அனுப்பி இருக்குது. தென் அதை பார்த்து பெல்தசர் அங்க போற டைம் செலினாவோட கையில பிளேட வச்சு கட் பண்ணி கை ஃபுல்லா பிளட் ஆயிருக்குது. இப்படியே அது கட் பண்ணி சூசைட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்குது. அப்படின்னா எல்தோஸோட பிரதர் இங்க வந்து செலினாவை டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அதனாலதான் அவ்வளோ வாட்டி செலினா கால் பண்ணிட்டே இருந்திருக்குது. பட் பெல்தசர் கால் அட்டன் பண்ணலங்கிறதுக்காக இந்த
இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்குது. தென் பெல்தசர் இனிமே இந்த மாதிரி முடிவுகள்லாம் நீ எப்பவும் வராத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவனோட வீட்டுக்கு கிளம்புறான். அவன் வீட்டுக்கு வந்ததும் செலினா கிட்ட இருந்து கால் வருது. கால்ல எல்தோஸ்க்கு ஏதோ ஆயிடுச்சு, உடனே இங்க வான்னு சொல்லுது. பெல்தசர் போறப்போ எல்தோஸோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குது. உடனே இவன் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான். பட் அதுக்கெல்லாம் எந்த யூஸுமே இல்லாம போயிடுச்சு. இப்போ எல்தோஸ் செத்துட்டாரு. இப்போ செலினா பெல்தசர் கிட்ட சொல்லுது, இதெல்லாம் நான் வேணும்னு தான் பண்ணேன், நான் அழுது ஃபீல் பண்ணதெல்லாம் வெறும் ஆக்டிங், நீ எல்லாருக்கிட்டையும் நான் என்னால முடிஞ்சதை பண்ணேன், பட் என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லுது. தென் எல்லாரும் எல்தோஸோட ஃபியூனரல்ல இருக்கிறாங்க. இப்போ பெல்தசர் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். தென் நெக்ஸ்ட் எல்தோஸ் பிரதர் இங்க வந்து செலினா கிட்ட இது என்னோட வீடு, இது இனிமே எனக்கு தான் சொந்தம், இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புன்னு சொல்றான். பட் செலினா அதுக்கு ஒத்துக்கல. நெக்ஸ்ட் எல்தோஸ் பிரதர் போலீஸ் ஸ்டேஷன் போய் சொத்துக்காக செலினா அவ ஹஸ்பண்டே கொன்னுட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த விஷயம் தெரிஞ்ச செலினா பெல்தசருக்கு உடனே கால் பண்ணி விஷயத்த சொல்லுது. அதுக்கு அவன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் கால் பண்ணாதன்னு சொல்றான். அப்புறம் போலீஸ் கால் பண்ணி அவனை எல்தோஸோட வீட்டுக்கு வர சொல்றாங்க. போலீஸ்க்கு பெல்தசர் அண்ட் செலினா மேல டவுட் இருக்குது. அதனால அவங்க ரெண்டு பேரையும் செப்பரேட்டா விசாரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களையும் விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க எதுவுமே சொல்லல, அதோட அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. தென் பெல்தசர் ஒரு நாள் பிரியாவை மீட் பண்றான். பட் அது இவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஏன்னா இவன் அந்த கேஸ் பிரச்சனையில இருக்கிறதுனால. இப்ப இதெல்லாம் பார்த்த பெல்தசர் ரொம்ப அப்செட் ஆகி இருக்கிறான். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த சைடு லாயர் செலினாவை ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசணும் வான்னு கூப்பிடுறான். இதுவும் சரி வரேன்னு சொல்லிடுச்சு. அதே டைம் பெல்தசர் செலினாவை பார்க்க வரான். அப்போ 2.5 லட்சம் ரூபாவை கொடுத்து பாக்கி 2.5 லட்சத்தை பிறகு தரேன், என்ன இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணிராதன்னு சொல்றான். அதே டைம் செலினா இவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக எப்படியும் நாம இதை வேணும்னு தான் செஞ்சோம்னு சொல்லுவாங்க. சோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு அந்த காசை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லுது. பெல்தசர் இப்போ இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். தென் செலினா லாயரை பார்க்க போகுது. அந்த லாயர் உன்னோட ஹஸ்பண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவன் நேம்ல தான் எழுதி இருக்கிறாரு. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. அவரோட இறப்புல அவனோட ஹேண்ட் இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு கோமணம் கூட உனக்கு வராது. எனக்கு தெரியும் உன் ஹஸ்பண்டை நீ தான் கொன்ன, பட் அதெல்லாம் நினைச்சு இப்ப நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நீ என்னோட அட்ஜஸ்ட் பண்ணனா நான் இந்த கேஸ் விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அப்ப செலினா நான் என் ஹஸ்பண்டை கொல்லல, அப்படிங்கிறப்போ நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுது. ரியலாவே எல்தோஸ் பிரீத் பண்ண கஷ்டப்பட்டப்போ இவன் இப்படியே போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், பட் நான் அவனை கொல்லல, அந்த உண்மையை சொல்லதான் இங்க வந்தேன்னு சொல்லுது. தென் நீ இப்படி பயமுறுத்துறது பிளாக்மெயில் பண்றது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல என்ன ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லி அங்க இருந்து உடனே கிளம்பிடுது. தென் பெல்தசர் செலினாவோட வீட்டுல இருக்கிறப்போ எல்தோஸோட பிரதர் அங்க வந்து நீ போலீஸை ஏமாத்தலாம், பட் நீ என்ன ஏமாத்த முடியாது, நீ தான் என் பிரதரை கொன்னன்னு சொல்றான். அதுக்கு பிறகு பெல்தசர் சொல்றான், நான் இங்க இருந்து போயிடலாம்னு நினைக்கிறேன், இனிமே நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். இப்ப செலினா நாம சேர்ந்து இருக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணோம், நீ இப்ப போறதுக்கு ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்லுது. அப்ப அவன் இதெல்லாம் பண்ணது நான் இல்ல, நீ, எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உன்னோட ப்ராப்பர்ட்டியை வச்சு நீயே ஹாப்பியா இரு, தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு அங்க இருந்து கிளம்புறான். அப்படி அவன் போற டைம் அவனுக்கு போனுக்கு ஒரு SMS வருது. அதுல ஒரு நாள் பெல்தசர் கோவத்துல எல்தோஸ ஒரு பில்லோ வச்சு அமைக்கி கொள்ள ட்ரை பண்ணான். பட் அது அப்படி பண்றப்போ பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டான். அப்படி அவன் பண்ணதை CCTV ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்து செலினா இவனுக்கு அனுப்பி இருக்குது. அப்ப பெல்தசர் திரும்ப இங்க வந்து என்னைய பிளாக்மெயில் பண்றியா, உன்னை கொல்றேன்னு செலினாவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அப்ப செலினா சொல்லுது, என்னோட வயித்துல உன்னோட குழந்தை வளருது, அதையும் கூட கொன்னுருவியான்னதும் இப்ப இவனுக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. செலினா அதோட டெஸ்ட் கிட் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குது. இப்ப அவன் அதை பார்த்ததும் சைலண்டா இருக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. பெல்தசருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போக முடியாத சிச்சுவேஷன். செலினா ரியலாவே எல்தோஸை கொல்லல, அவரோட பிரீத்திங் ப்ராப்ளம்னால தான் அவர் செத்துட்டாரு. ஆனா பெல்தசர் கிட்ட நான் வேணும்னு தான் கொன்னேன்னு சொன்னதுக்கான ரீசன், அப்படி சொன்னாதான் பெல்தசர் செலினாவை புரிஞ்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்னு அது அப்படி இமேஜினேஷன் பண்ணிருக்குது. தென் இதே சீனோடய மூவி எண்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.